தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபு 2:14 வாசிங்கள். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியையில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்தபடியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா விசுவாசத்துக்கு அடையாளமே கிரியை தாங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு எல்லாம் தலையாட்டி எல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கையில இல்லைன்னா செத்த விசுவாசம். கேட்டு அதன்படி செயல்படுகிற அதுதான் விசுவாச கிரியை. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளை கேளுங்க, அதன்படி வாழ பிரயாசப்படுங்கள், புத்தி உள்ளவர்களா இருப்போம். உங்க அஸ்திவாரத்தை உங்க வீட்டை யாராலும் அழிக்க முடியாது. இந்த அஸ்திவாரத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாதுங்க, பூமிக்கு அடியில் தான் இருக்கும். ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். வீட்டை பார்த்து இது உறுதியான வீடுன்னு சொல்ல முடியாது. உறுதியான வீடுன்னு எப்ப சொல்ல முடியும்? அஸ்திவாரம் எப்படி பொறுத்து தாங்க. இன்னைக்கும் பாருங்க, சில வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரமா ஆடம்பரமா இருக்கும். அவங்க பேச்சு நட உடல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தா அவங்கள போல இருக்கணுங்க, அந்த சபையை போல இருக்கணும். இன்று வெளி தோற்றத்தை வைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். அதை வைத்து நாம் உறுதி செய்ய முடியாது. அது ஸ்ட்ராங்கான சபை, அது ஸ்ட்ராங்கான குடும்பம், அப்படி பலமுள்ள குடும்பம்னு மேலோட்டமா வெளி தோற்றத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது. அஸ்திவாரத்தை பொறுத்து தான். ஆகவே எப்படி உபதேசத்தை கேட்டு சத்தியத்தின்படி குடும்பம் இருக்குதா, சபை இருக்குதா, அந்த தனிநபர் இருக்கிறாரா, அதை பார்க்கணுங்க. அதெல்லாம் உள்ளத்துல மறைந்திருக்கிற குணங்கள், மறைவான ஒரு வாழ்க்கை. அதுல எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அது சுத்தமா இருக்குதான்னு பார்க்கணுங்க. அது வெளியே தெரியாது. ஆனா வெளியே தெரியாத மறைந்திருக்கிற அந்தரங்க வாழ்க்கையில சுத்தம், பரிசுத்தம், ஆண்டவரோட ஆழமான உறவு, இதை வைத்துத்தான் உங்க வீடு நிக்குமா நிக்காதான் முடிக்கு வரணும். ஆகவே அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். ஆகவே கேட்கிறவங்க வேத வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேத வசனத்தின்படி வாழ்க்கை குடும்பம் கட்டப்பட நீங்கள் சிந்தியுங்கள். இல்லைன்னா மணல் மேல் கட்டினவனை போல ஆயிரும். மணல் மேல் கட்டுறது என்ன? மனித சித்தம், மனித விருப்பம், மனித யோசனைகள், உலக பிரகாரமான வாழ்க்கை. இப்படிப்பட்ட மணல், இந்த மணலை தள்ளிவிட்டு கண்மேல மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டுகிற பிள்ளைகளா இருங்க. உங்க வீடு அழியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.